ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம மிஸ்டர் பீஸ்டோட இன்கம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மிஸ்டர் பீஸ்டோட இன்கம் போடுங்கன்னு. வாங்க பார்க்கலாம். அவர் வீடியோஸ் ஷார்ட்ஸ் ரெண்டுமே போடுறாரு, கம்மியாக தான் போடுறாரு, ஆனால் வியூஸ் வந்து பயங்கரமாக போகும். அவரோட ஷார்ட்ஸோடது எடுத்துக்கிட்டாலே பயங்கர லேக்ஸ் மேலே தான் போகும், சொல்லப்போனால் க்ரோர்ஸே கூட போகலாம். நம்ம லாஸ்ட் மந்த் வீடியோ மட்டும் எடுத்துக்குவோம். 72, 97, 92 எல்லாமே மில்லியன்ஸ். அப்படின்னா ஆக்சுவலாக 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி இல்லையா? அப்போ அவர் போன மாதத்துக்கு போட்டதுக்கு மட்டும் 222 சம்திங் மில்லியன் வந்திருக்கு. அப்படின்னா நம்ம ஒரு 25 கோடி வியூஸ் பார்த்துருக்காங்க அவங்க மொத்தமாக லாஸ்ட் மந்த் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும். நம்ம இந்தியன் படி என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்கு 7 ரூபாயிலிருந்து 74 ரூபா. ஆனால் ஒரு யூஎஸ் கால்குலேஷனில் வரும்போது மினிமம் 100 ரூபாயிலிருந்து 150 வரும். அப்படிங்கும்போது நம்ம மினிமமாகவே எடுத்துக்குவோம், ஒரு 100 ரூபா வச்சே கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னாலும் இப்போ ஒரு 25 கோடி லாஸ்ட் மந்த் வியூஸ் போயிருக்க லாங் வீடியோஸ்க்கு. அப்படின்னா 25 கோடி இன்ட்டு 100, 1000 வியூஸ்க்கு கொடுக்குறாங்க 100 ரூபா. அப்படின்னாலே அவருக்கு வந்து 2,50,00,000 ரூபா லாஸ்ட் மந்த் வந்து லாங் வீடியோஸ்க்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்கம் வந்திருக்கும். யோசிச்சு பார்த்துக்காங்க. இதே வந்து நம்ம வாரத்துக்கு கால்குலேட் பண்ணாலே 62,50,000 ரூபா வருது. இதை நம்ம டெய்லி கால்குலேட் பண்ணினாலே அது லேக்ஸில் தான் வரும்னு கண்டிப்பாக தெரியும். வாங்க அதையும் பார்த்துடலாம். 8,92,857 ரூபா வந்திருக்கு டெய்லியும். பட் நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப மினிமம், ஜாஸ்தி தான் கண்டிப்பாக வரும், ரொம்ப ஜாஸ்தி தான் வரும்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு செலிபிரிட்டி ஆடு போடணும்னு சொல்கிறேன், நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.